வெல்கம் டு ஐசஸ் கிச்சன். நம்ம பாய் வீட்டு ஸ்பெஷல் வாடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாடாங்கிறது ஒன்றும் இல்லை, நீர் தோசை வித் கோகனட் தான் வாடான்னு சொல்லுவோம். இதை வந்து ரம்ஜான் பக்ரீத் எல்லா அக்கேஷன்லையும் செய்வோம். வாங்க வாடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காப்படி பச்சரிசி, அரை விசப்படி உளுந்து, இதை வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கிறோம். ஆல்ரெடி நாங்கள் ஊற வச்சிருக்கோம், அதான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஊற வச்சதை சீல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். ஊற வச்ச அரிசி உளுந்த இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அடிக்கிற மழையிலையும் விடாம உங்களுக்காக சமைக்கிறோம். ஒரு மூடி தேங்காய் அரைச்சு தேங்காய் பால் எடுத்துக்குவோம். அடுத்து தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு முட்டையை உடச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதோட தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கிறோம். முட்டை எதுக்காக போடுறோம்னா அந்த வாடை வந்து சாஃப்டா வரதுக்காக போடுறோம். இப்போ இந்த முட்டை சின்ன வெங்காயம் அரைச்சதை வந்து இந்த மாவுல மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து தேங்காய் பாலை வந்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வாடாக்கு வந்து மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாடா சுடலாம். பேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வாடா மாவை எடுத்து ஊத்திக்கிட்டு இதை ஒரு சுத்து சுத்திட்டு மூடி வச்சிடறோம். இப்போ மூடி வச்ச வாடாவை 1 to 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இப்போ வாடை நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த வாடா வந்து எடுக்கிறதுக்கு அப்படியே ஈஸியாக வரும். இதோட கொண்டக்கடலை வச்சு சாப்பிட போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.